இந்த வண்டிக்கு வந்து வெறும் சன்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் வந்தது என்கிட்ட. ஊட்டியில் இருந்த வண்டி இது. இப்போ கஸ்டமர் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு என் வண்டிக்கு சன்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ பண்ணலாம் அப்படின்னேன். ஸோ வண்டி வந்ததுக்கப்புறம் இந்த வண்டியை வேலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து கலர் மாற்ற முடியுமான்னு கேட்டார். டோட்டலாகவே இந்த வண்டியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் வண்டி தான். இந்த 20 டேஸில் நம்மளால் என்ன எஃபெக்ட் எடுத்து இந்த வண்டிக்கு பண்ண முடியுமோ இந்த வண்டிக்கு பண்ணிட்டேன். எல்லோ வந்துட்டு என்னோட சாய்ஸ் தான். எல்லோ பண்ணோன்னாரு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து கேண்டி எல்லோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லோ லெமன் எல்லோ, ஸோ எல்லா எல்லோவும் பண்ணியாச்சு. ஸோ கேண்டி எல்லோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டிக்கு மெட்டாலிக் ஸ்டோனில் கேண்டி எல்லோ பண்ணேன். இந்த வண்டி வேறு லெவல் லுக்கு. நீங்களே பாருங்கள், வீடியோஸில் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷாப்பில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் எல்லா வண்டியும் ரெடி ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இனோவாவும் கலர்ஃபுல்லாக தான் ரெடி ஆகிடுது. அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கேண்டி எல்லோ பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு ஹெட்லைட்டு மாற்றலாம் அப்படின்னாரு ப்ரொஜெக்டர் டைப்பில். வேணான்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு டிஆர்எல் லைட்டே பண்ணிவிட்டேன். ஸோ பட்ஜெட் வண்டி தான். ஸோ பட்ஜெட்டை மீறி போகக்கூடாது, எனக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கணும்னாரு. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பட்ஜெட்டில் இந்த வண்டியை நான் சூப்பராக பண்ணி கொடுத்துறேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதே மாதிரி இந்த அலாய்ஸ் எல்லாமே மாற்றணுன்னாரு. அலாய்ஸ்லாம் மாற்ற தேவையில்ல, இந்த வண்டியோட அலாயே நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே பியானோ பிளாக்கு. ஸோ லேட்டஸ்ட் மிரர் பண்ணியிருக்கிறேன். வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு சன்ரூஃப் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதில் மெர்சிடிஸ் பென்ஸோட சன்ரூஃப் தான் பண்ணேன். இந்த வண்டிக்கு சூப்பராக வந்தது. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா BMW X1 நம்ம சன்ரூஃப் பண்ணோம். அது கொஞ்சம் டஃப் டாஸ்க்கு. ரெண்டாவது அந்த சன்ரூஃபே ரொம்ப லுக்காக இருந்தது. இந்த வண்டிக்கு இந்த பென்ஸோட சன்ரூஃபும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் அடுத்தடுத்து நம்ம சொல்லிட்டே போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற இன்டீரியர் வண்டி தான். ஸோ வெளியில் நம்ம பிளாக் பண்ணிட்டோம். உள்ள இன்டீரியர் என்ன கலர் பண்ணலான்னு பார்த்தா இந்த வண்டிக்கு பிளாக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ராயல் லுக்காக இருக்கிற ஒரே ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வண்டி தான். ஸோ அந்த பிளாக் கலர் உள்ள இன்டீரியர் கொடுத்தாச்சு. சீட் கவரு நம்ம ரெகுலராக வந்துட்டு வண்டி ரெடி பண்ணும் போது சீட் கவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து சீட்டில் வந்துட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ஃபீல் என்ன இருக்கணும்னா உடம்பு எரியக்கூடாது, வலிக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் நம்ம சீட் கவரை எப்போயுமே ரெகுலராக நாப்பாக ரெக்ஸின் கிளாத்தில் தான் பண்ணுறோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளாத் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த வண்டியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரு. ஸோ ஸ்பாய்லர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மான்ஸ்டரோட ஸ்பாய்லர் தான் கொடுத்துக்கிறோம். ஓவராலாக இந்த வண்டியோட லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு தான் வேலை செஞ்சேன். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி